சிரிப்பும் சிந்தனையும் என்ற தலைப்பில் திரு ஞானசம்பந்தன் அவர்கள் உரையாற்றுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். இமயங்களின் சங்கமங்கிற இந்த அருமையான ஒரு சந்திப்பில் எங்களையெல்லாம் ஒருங்கிணைத்த, ஏன்னா மூவருமே பயணித்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள். ஐயா அன்பு சகோதரர் நாஞ்சில் சம்பத் அவர்கள் அவருடைய உரை கேட்குற போதே உங்களுக்கு எத்தனை விஷயங்கள், எத்தனை நூல்கள் எல்லாவற்றையும் அவருக்கே உரிய அந்த நாஞ்சில் நாட்டு தமிழில் அற்புதமாக சொல்கிறார். இன்னும் கூட அவரை கோபப்படுத்தியிருந்தால் இன்னும் நல்லா பேசுவார். நம்ம அந்த விவாத மேடைகள் எல்லாம் நம்ம பார்த்து மகிழ்ந்தது அதுதான். இன்றைக்கி அவராக பேச விட்டதுனால அவர் தமிழுக்குள்ளே நின்றுட்டார். அவரே சொன்னார், எனக்குள்ளே இன்னொரு வேத முகம் இருந்தாலும் கூட தமிழ் முகமாக நான் காட்டுறேன் அப்படின்னு. மோசிகர்னார் தொடங்கி தமிழுக்கு எந்த இடத்துலலாம் பெருமை கிடைத்தது அப்படிங்கிறத அற்புதமாக சொன்னார். அவருடைய அந்த தொடக்க பேச்சுக்கு என்னுடைய அருமையான வாழ்த்தையும் வணக்கத்தையும் நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லா தான் கைது என்ன பெண் கெட்டு போதா, அவர் நல்லா பேசினார் தானே சொன்னேன் நான். அடுத்த ஐயா அவர்கள் அமெரிக்காவிலிருந்து இப்போ தான் வந்திருக்காரு. நடுவில் இலங்கையும் போயிட்டு வந்திருக்காரு. நாளையிலிருந்து ஒரு வாரம் இங்கே சஷ்டி ஆரம்பிக்க போகுது. திருச்செந்தூர் போய் பேச போகிறாங்க. இதுக்கு நடுவில் இங்கே பேச வந்திருக்கிறாங்க. உண்மையாகவே இன்றைக்கு அந்த பேச்சை நீங்கள் கேட்டு பார்த்தப்ப எல்லாம் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த காலத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, இந்த வசதிகளெல்லாம் இருக்கிறது. ஏன்னா திரும்ப இப்படியான ஒரு பேச்சு அவராலோ என்னாலோ கூட பேச முடியாது. வாய்க்கணும் அப்படியெல்லாம். இன்றைக்கி உண்மையாக நான் பேச வந்தேன் என்பதை காட்டிலும் இவர்களிடத்தில் பெற்றுக்கொள்ள வந்தேன் என்று சொன்னால் அது பெருமையாக இருக்கும். அவ்வளோ அருமையாக இருந்தது. ஐயா சுகிசிவம் ஐயா அவர்கள் சொல் வேந்தர் அப்படின்னா சாதாரணம் கிடையாது. நான் வேந்து அப்படிங்கிற சொல்ல சங்க இலக்கியத்தில் வரக்கூடிய சொற்களில் ஒன்று வேந்தன் அப்படிங்கிற சொல். வேந்தன் மேய தீம்புணல் உலகமும் அப்படின்னு நாம் கேள்விப்படுறோம். வேந்தன்கிற சொல் 3000 வருஷம் பழைய சொல். அது சொல்லுக்கே வேந்தராக இருக்கிறாருந்தா எப்படி இருக்கணும், எப்படி பிடிச்சி உட்கார வைக்கணும், அதுதான் முக்கியம். ஐயா அவர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கத்தை சொல்லி எங்களெல்லாம் ஒருங்கிணைத்த நம்முடைய இதயம் மாரியப்பனவர்கள், அவருக்கு நான் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முதல்ல பார்த்துருக்குறேன். 25 ஆண்டுகளுக்கு முதல்ல. அப்போது எப்படி இருந்தாரோ அதே போல் பணிவு, அன்பு, பாசம், நட்பு. அவரும் அவருடைய குடும்பத்தாரும், அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வருகை தந்து நாங்கள் வர்றப்பே எங்களோடே வந்துட்டாங்க சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் ஐயா தங்கப்பாண்டியன் அவர்கள். 1000 வேலைகள் இருந்தாலும் வருகை தந்திருக்கக்கூடிய அவரை போன்ற பெருமக்கள், தொழிலதிபர்கள், இதற்கு கொடையாளர்களாக இருந்து இதனை சிறப்பித்த பெருமக்கள், அதே போல் பத்திரிகை நண்பர்கள், என் இனிய நண்பர் செல்வராஜ் அவர்கள், ரொட்டேரியன் செல்வராஜ் அவர்கள், மற்றும் வருகை இருந்திருக்கிற பெருமக்கள் எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டை சொல்லி, ஒன்றுமே பயப்பட வேண்டாம், சுருக்கமாக முடிப்பேன். என்ன, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அவர் சொன்ன மாதிரி நமக்கு 1000 கவலைகள் இருக்குது. இவருமா பேசணும் அப்படின்னு இந்த ஒரு பிள்ளை கேட்குது பக்கத்தால்கிட்ட. நான் டெல்லியில் பட்டிமன்றம் பேசிக்கிட்டு இருக்கேன். முன்னாடி உட்கார்ந்த ஒருத்தர் செல்ஃபோனில் ஏன் காதில் கேட்குற மாதிரி சொல்கிறாரு. இன்னும் எப்படி சொல்கிறாரு, முடியலை அப்படின்னாரு. எனக்கு கேட்டுருச்சு அது. என்னையா அப்படின்னே, இல்லை பட்டிமன்றம் முடியலைன்னு சொன்னேன் அப்படின்னாரு. இந்த முடியலைக்கு 1000 விஷயம் இருக்குது. ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே அப்படின்னு அப்பர் சுவாமி பாடுவார். ஆற்றேன் அடியேன், என்னால் முடியலைங்கிறது சொல்லத்தான் வேணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா இப்போ நாங்கள் 3 பேரும் 3 விதமாக பேசினாலும் கூட எல்லாமே தொண்டையில் தான் பேசுகிறோம். ஒரு பாட்டு கச்சேரியில் ஒரு வசதி இருந்துட்டீங்களா, ஒரு அம்மா பாடும், ஒருத்தர் வீணை வாசிப்பார், ஒருத்தர் வந்து வயலின் வாசிப்பார், ஒருத்தர் மிருதங்கம் வாசிப்பார், எல்லோரும் தனித்தனியாக. இங்கே அப்படி கிடையாது. அவரும் பேசத்தான் செஞ்சார், இவரும் பேசத்தான், நானும் பேசத்தான் செய்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா பிரிச்சுக்கிறீங்க. இவர் பேச்சு இப்படி, இவர் பேச்சு இப்படி, இவர் பேச்சு இப்படி அப்படின்னு. அது என்னை அறிமுகப்படுத்துகிறப்ப என் கீர்த்தி என்னங்கிறது அருமையாக சொன்னார். யார்? நாஞ்சில் சம்பத்தவியா அவர்கள் ரொம்ப அருமையாக கீர்த்தி சுரேஷனுடைய தந்தை அவர்களே அப்படின்னார்ல. ரொம்ப ஏன்னா
சில நேரங்களில் அறிமுகம் அப்படி பண்ண வேண்டியிருக்குது. நான் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஒரு கணவனும் மனைவியும் போனாங்க. போகிறவங்க உள்ளே போகிறவங்க திடீர்னு அந்த அம்மா அப்படின்னு இடிச்சிச்சு அவரை, யாரை வீட்டுக்காரரை. என்னை காமிச்சு என்ன சொல்லிச்சு. அவர் குடுகுடுன்னு ஓடி வந்து என்கிட்ட, நான் ஒன்றும் சாப்பிடல, சும்மா தான் உட்காந்துட்டேன், ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். என் கையை பிடிச்சிக்கிட்டாரு. உங்கள் பேச்சுன்னா எனக்கு உயிர், உங்கள் எழுத்துன்னா அப்படிப்பட்டது, உங்கள் பேச்சு எங்கன்னாலும் நான் கேட்பேன். அப்படி ஒரு பேச்சு. நீங்கள் சுகி சிவன் தானே அப்படின்னு கேட்டார். அந்த அம்மா அங்கேருந்து தலையில் அப்படிங்குது. திருப்பி ஓடுறாரு. ஓடிட்டு திருப்பி ஓடி வர்றாரு. வந்து மன்னிக்கணும், திருப்பி நான் தப்பாக சொல்லிவிட்டேன், நீங்கள் சாலமன் பாப்பியா அப்படின்னாரு. நான் என்னமா சொன்னேன் அந்த ஆள்கிட்ட? இல்லை, நான் ஒவ்வொரு தடவையும் நான் பேச முடியுமா? இப்போ பெரும்பாலும் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பெரிய கூட்டமாக இருக்க ஹோட்டல்லாம் போனால் நான் முதல்ல செல்ஃபி எடுத்துக்கிறேன். யாரோட? அந்த சர்வரோட. என்ன யார்கிட்ட சொன்னோம்னு மறந்து போயிடுது. வேறு யார்கிட்டையாவது சொல்லிட்டோம்னா வை வாங்க வேண்டியிருக்கு. அதனால் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நல்லது. இப்போ இவ்வளவு நேரம் நாம் கேட்குறோம்னா, ரொம்ப பேசினா வாய் வலிக்குங்க, விடாமல் டிவி பார்த்தா கண் வலிக்கும், நடந்தால் கால் வலிக்கும், வேலை செஞ்சால் கை வலிக்கும். ஆனால் எவ்வளவு கேட்டாலும் வலிக்காது. அதுதான் நம்முடைய காது. அதுதான் உண்மை. எவ்வளவு கேட்டாலும். எங்கே காது வலி வந்துச்சுன்னு சொல்லுங்க பார்ப்போம். வராது. அப்படி வரதா இருந்தால் எப்போயோ வந்திருக்கணும். ஏன்னா செல்ஃபோனு அந்த போர்டு போட்டுக்கிட்டு இருக்கோம். சில பேர் திரிச்சிட்டு பேசுகிறான். அப்படியே வெளியில் இருந்த செல்ஃபோனு உள்ளே போயிடுச்சு. அதுக்கு பேர் என்ன? ப்ளூடூத்துங்கிறான். நீ அதுக்கு அடுத்த தலைமுறை எப்படி வரப்போகுதுன்னா, நம்ம அடுத்து வரக்கூடிய ஐயா சொன்ன மாதிரி நேற்று இன்று நாளை வரக்கூடிய ஜென்ரேஷன் என்ன சொல்ல போகுது? நம்மளை பார்த்து சிரிக்க போகுது. ஃபோனை போய் கையில் தூக்கி தெரிஞ்சிருக்காங்க. ஃபோனை கையில் தூக்கி, அப்போ என்னாகும்? செல்லே குத்தி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். பிறந்த குழந்தைக்கு செல் குத்து விழா அப்படின்னு சொல்லி இந்த காது குத்துக்கு பதிலாக ஒன்று குத்தி தாய் மாமங்கள்லாம் வந்து சிம் கார்டு செஞ்சாலும் செய்வாங்க. எழுதிக்கோ போட்டு காதுலேயே மாட்டு. தண்ணி பாட்டில் தூக்கிட்டு அலைவோம்னு யாராவது சொன்னாங்களா? தண்ணி பாட்டில் இல்லாமல் இல்லை. இனி அடுத்த தலைமுறை என்ன ஆகும்? ஒன்று தான் பாக்கி. ஆக்சிஜன் சிலிண்டர் அதை முதுகில் கட்டி, தண்ணி டேங்கை தலையில் வச்சு, கண்ணிலேயே டிவி வச்சு, அதில் ஒரு வைப்பர் ஒன்று போட்டு, இப்படி ஒருத்தன் வாழ்ந்தான்னா எப்படி வாழ்வா? யோசிச்சு பாருங்க. நான் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தேங்க. அதாவது மாலை நேரம், இப்போ நீங்கள் உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்காங்க, நான் இங்கே இருக்கேன். அவங்க எல்லாரும் மேற்க திரும்பி உட்காந்துருக்காங்க, நான் கிழக்க திரும்பி பேச போகிறேன். மாலை நேரம் திடீர்னு சூரியன் மறைஞ்சு லைட் போடுறாங்க. ஒரு 3000 குழந்தைகள், எல்கேஜி தொடங்கி +2 வரைக்கும் 3000 குழந்தைகள். இந்த லைட் போட்டோடனே நான் ஒரு அதிர்ச்சியான செய்தியை பார்த்தேன். என்ன தெரியுங்களா? அதில் 2000 குழந்தைகள் கண்ணாடி போட்டிருக்கு. இத்தனைக்கு நான் ஒன்றும் மாற்றுத்திறனாளி பள்ளிக்கெல்லாம் ஒன்றும் போகலை. 2000 குழந்தைகள், நம்ம வீட்டு குழந்தைகள் கண்ணாடி போட்டிருக்கு. ஏன் போட்டிருக்கு? யார் போட சொன்னா சொல்லுங்க பார்ப்போம். உடல் கூறு மாறி போச்சு அப்படியே சுத்தமாக. இப்போ அது கூட பரவாயில்லைங்க. இப்போ என்ன கஷ்டம் தெரியுங்களா? இப்போ நான் சொல்கிறதே 10 வருஷத்துக்கு முந்தைய நான் சொல்கிறது. இப்போ என்ன கஷ்டம்னா, இன்றைக்கி நம்ம வீட்டு பிள்ளைகையில் முந்தையெல்லாம் மொட்டை எடுக்க போனால் எப்படி போவோம்? மொட்டை எடுக்க போனால் கெடா கூட்டு போவோம். எங்கள் ஊர் பக்கம்லாம் காது ஊத்துறவரை கூட்டு போவோம். தோடுலாம் எடுத்துக்கிட்டோமா எல்லாம் கொண்டு போவோம். எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நான் ஒரு காது ஊத்துக்கு போயிருந்தேன், எங்கள் சகல வீட்டு காது ஊத்து. எல்லாம் ரெடியாக இருக்கா? எல்லாம் ரெடியாக இருக்குது. 11 மாதம் குழந்தைக்கு. ஏன்னா 12 மாதம் ஆச்சுன்னா காது ஊற்ற முடியாது, மொட்டை எடுக்க முடியாதுருவோம். 11 மாதம். இப்போ பிள்ளை அழுகாமல் இருக்கணும். என்ன செய்வாங்க? நல்லா யோசிச்சு பாருங்கள். வாழைப்பழமும் சர்க்கரையும் வச்சுருப்பாங்க. அப்படி மொட்டை எடுக்கிறப்பையோ காது ஊத்துறப்போ பிள்ளை அழுதுச்சுன்னா டக்குன்னு செய்கிற வேலை என்ன? வாழைப்பழத்தை வாயில் திணிச்சிருவாங்க, இல்லாட்டி சர்க்கரையை போடுவாங்க. இப்போ அதெல்லாம் ஒன்றுமே செய்யலைங்க. எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடி. அவர் உடனே பைக்குள்ளேருந்து ரெடி தானே? ரெடி. செல் எடுத்து வீடியோ கேம்ஸ் போட்டு அந்த 11 மாத கையில் குழந்தைகளை கொடுத்தாரு. குனிஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்குது. மொட்டை எடுக்கிறாங்க பேசாமல் இருக்குது, காது ஊற்றுறாங்க பேசாமல் இருக்குது. அவங்க அப்பனுக்கு மொட்டை எடுத்தாலும் பேசாமல் இருக்கான். அப்படியே இது ஒரு வார்த்தை நான் போய் சொல்லலை, சத்தியத்திலும் சத்தியம். எங்கே நீங்கள் இல்லைன்னு நீங்கள் மறுக்க பார்ப்போம். என்னான்னு கேட்டால், ஒரு வீட்டில் நான் போய் பார்க்குறேன், எல்லோரும் உட்காந்து கார்ட்டூன் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. குடும்பமே லூஸாக இருப்பாங்களோ அப்படின்னு நினச்சேன்.
என்னன்னு கேட்டால் 1.5 வயசு பிள்ளை கையில் ரிமோட் வச்சுருக்குங்க. இந்த குழந்தைகள் கையில் இதை கொடுத்துட்டா, இந்த கண்ணாடி போட்ட குழந்தைகளை பார்த்து நான் கவலைப்பட்டேன்னு சொன்னேனே, இப்படி குனிஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய குழந்தைய என்ன சொல்லுவீங்க? எங்கள் வீட்டில் ரேடியோ வாங்கலான்னு முடிவு பண்ணுறாரு எங்கள் அப்பா. 1960 ரேடியோ வாங்கலாங்கிறாரு. அவர் ஒரு ஸ்கூல் டீச்சர். அப்போ உடனே எங்கள் வீட்டில் அடிக்கடி சட்டசபை கூடுற மாதிரி நாங்கள் ஒரு செயற்குழு கூடுவோம். எங்கள் அப்பா கூப்பிட்டு என்ன சொல்லுவார் தெரியுங்களா? முடிவு அவர் தான் எடுப்பார், ஆனால் எங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிடுவார். கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நாங்கள் ஆமான்னு சொல்லணும். என்னை ஜவுளி கடை கூப்பிட்டு போய் எந்த சட்டை வேணாலும் எடுத்துக்கோ, மஞ்சள் சட்டை எடுத்துக்கோ அப்படிப்பார். சரின்றணும், அவ்வளோதான். இது என்ன மாதிரி புரியுதா உங்களுக்கு? எந்த சட்டை வேணாலும் எடுத்துக்கலாமா, மஞ்சள் சட்டையை எடுக்கணுமா? மஞ்சள் சட்டையை எடுத்துக்கணுன்னா நான் பாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். அப்போ அவர் கேட்குறாரு, எப்படி நம்ம வீட்டில் ரேடியோ வாங்கலாமா? சரி வாங்கலாம். அப்படின்னா 2 வேளை காப்பி இனிமேல் கிடையாது, ஒரு வேளை தான். ஏன்னா நம்ம பணம் கட்டணும் அதுக்கு. 2 வேளை காய்கறி கிடையாது, இனிமேல் ஒரு வேளை தான். ரேடியோ வந்துருச்சு எங்கள் வீட்டில். எங்கள் வீட்டில் முதல் ரேடியோ எங்கள் வீட்டுக்கு தான் வருது, எங்கள் தெருவிலையே. வந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேலதாளத்தோடு கொண்டு வர்ற மாதிரி எங்கள் அம்மா சூடம்லாம் காட்டி, அதுக்கு விபூதி போட்டு, அதுக்கு உரையெல்லாம் தைச்சி போட்டு, அது அது வந்து வீட்டில் முக்கியமான நபர்களில் ஒன்று. நான் தெரியாமல் அந்த ரேடியோவை தொட்டுட்டேன்னு வச்சுங்க, எனக்கு அப்போ 4-5 வயசு இருக்கும். தெரியாமல் தொட்டுட்டேன்னு வச்சுக்கங்களேன், குடும்பமே ஷிஃப்ட்டு போட்டு அடிப்பாங்க என்னைய. ஏன் தொட்ட ஏன் தொட்ட ஏன் தொட்டன்னு. நான் சின்ன பிள்ளையில் ரேடியோ போட்டதே கிடையாது. 8 வருஷம் கழிச்சு அது ரிப்பேரை போனாலும் இவன் தாங்க போட்டேன் அப்படின்னு என்னை சொல்லி விட்டுருவாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் டிவி இருக்குது, டெக் இருக்குது, சிஸ்டம் இருக்குது, எல்லாம் இருக்குது. என் பேரம்பேத்தி என்னை தொட விட மாட்டேங்கிறாங்க. அதில் கை வைக்காதீங்க, வைரஸ் வந்துடும் அப்படிங்கிறான். என்னை வைரஸ்ன்னு கண்டுபிடிச்சிருக்கான். அதாவது நம்ம வீட்டு பிள்ளைகள் நாம் ஒன்றை இதைத்தான் கையில் பயன்படுத்தணும், பயன்படுத்தக்கூடாதுன்னு நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய தாய் தந்தையர் சொன்னாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை. பிள்ளைகையில் தான் எல்லாத்தையும் கொடுக்குறோம். இப்போ நீங்கள் இங்கே தாய்மார்கள் பிள்ளைகளை கூப்பிட்டு வரப்பே 10 கட்டளைகள் போட்டுலாம் கொடுத்து வந்துருப்பீங்க. 10 கட்டளைகள் போட்டிருப்பீங்க, 10 கமாண்ட்மெண்ட்ஸ். அங்கே வந்து தண்ணி கேட்கக்கூடாது, வீட்டுக்கு வான்னு சொல்லக்கூடாது, அழுகக்கூடாது, நாளைக்கு பள்ளிக்கூடம்னு சொல்லக்கூடாது, பசிக்குதுன்னு சொல்லக்கூடாது. உடனே அந்த குழந்தை கேட்கும், அப்படின்னா நான் வீட்டில் இருக்கட்டுமான்னு. இருக்கக்கூடாது, நான் நிம்மதியாக இருக்க முடியாது. எவ்வளவு விஷயம் பாருங்க. இப்போ இது எதுக்கு சொல்கிறேன் தெரியுங்களா? இன்றைய சூழல் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதே ஒரு பெரிய ஆச்சரியமான ஒன்று. வேகம், எதுக்கு எடுத்தாலும் வேகம். இந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்கணும். நம்ம வச்சிருக்கக்கூடிய எல்லாமே வேகமாக, ரொம்ப வேகமாக மாறுது. ஒரு ஆண்டுக்கு முதல்ல மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்தேன். டிரைவரை காணுமேன்னு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த பக்கமாக போன ஒரு பிச்சைக்காரம்மா என்னை பார்த்து ஒரு நிமிஷம் நின்றுட்டு சிரிச்சிட்டு போகுது. பழசு அப்படின்னு போகுது. நான் வச்சுருக்க செல்லு பழைய செல்லாம், அது ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்குது. அது அதை சொல்லிச்சா என்னையும் சொல்லிச்சான்னு தெரில. அது புது ஃபோன் வச்சுருக்கு அப்படியே. அப்போ பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகை நானே. இது யார் சொன்னது தெரியுங்களா? இப்போ நீங்கள் தானே சொன்னீங்கன்னு சொல்லக்கூடாது. இது நன்னூல் என்கின்ற இலக்கணத்தை எழுதிய பவனந்தி முனிவர் சொன்னது. பழையன கழிதல் மறையும், புதியன புகுதல் வரத்தான் செய்யும். அது வலுவல, அது குற்றமல்ல, கால வகை நானே. இதை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன அழகாக வருஷப்படுத்தி சொன்னாங்க பாருங்க. அதையும் அவங்க உள்ளே இருக்கிற ஆளுநர் மனசை பற்றி சொல்கிறப்ப ஏற்பட்ட ஆச்சரியங்கள் நமக்கு நம்பவே முடியல. என்னுடைய இனிய நண்பர் சுஜாதா அவர்கள் தலைமைச் செயலகம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். தலைமைச் செயலகம், மூளையை பற்றிய புத்தகம். அது அந்த மூளையை பற்றிய புத்தகம் முழுவதும் சிக்மன் ஃப்ராய்டினுடைய செய்தி முழுவதையும் அத்தனை செயல்பாடுகளுக்கும் காரணம் அதுதான் அப்படின்னாங்க. ஒரு நாள் வகுப்பில் நான் உள்ளே நுழைஞ்ச வகுப்பை இப்போ ஆரம்பித்த உடனே ஒரு பொண்ணு எந்திரிச்சு ஒரு கேள்வி ஆயிடுச்சு. இது நம்பவே முடியாது உங்களுக்கு. பொதுவாக நம்ம கேள்வி கேட்டாலே பல பேர் அப்படியே உயிர் போகிற மாதிரி உட்காந்துருப்பாங்க. எப்போ வகுப்பர் அமைதியாக இருக்குன்னு தெரியுங்களா? நம்ம கொண்டு வர்ற பேப்பர் இருக்கு இல்லையா, எக்ஸாம் பேப்பர், அதை கொடுக்குறப்ப தான் வகுப்பு அப்படியே மயான அமைதியாக இருக்கும். சில பேர் செத்து கூட போகலாமான்னு நினைப்பாங்க. 98 மார்க் வாங்கிட்டு ஒரு பையன் தேம்பி அழுகிறான். ஒரு பொம்பளை பிள்ளை தேம்பி அழுகுது. இங்கிட்டு ஒரு பையன் 12 மார்க் வாங்கி கெக்கன்னு சிரிக்கிறான். ஆதியார் கோவத்தில் கேட்குறாரு, வெக்கமா இல்லை? 98 வாங்கிட்டு பொம்பளை பிள்ளை அழுகுது, நீ 12 மார்க் வாங்கிட்டு சிரிக்கிற. அவன் சொன்னால் இந்த 12 எப்படி போட்டாங்கன்னு தெரில, நான் ஒன்றுமே எழுதலை. யாரோ ஒரு பையன் படிக்காமல் திருத்திருக்கான். யார் என்னத்தான் சொல்கிறான் படிக்காமல் திருத்தவன்னு? அடே அப்பா, என்ன சந்தோஷம் உங்களுக்கு. இப்போ நீங்கள் இன்னொன்று கேட்கலாம், படிக்காமல் திருத்த முடியுமா அப்படின்னு கேட்குறீங்கல்ல. உண்மையிலேயேங்க ஒருத்தர் எனக்கு சொன்னது இது நான் எதையும் படிக்கலை. உண்மையிலே தான். எப்படி தெரியுங்களா? இந்த
பல்கலைக்கழகங்கள் இது மாதிரி இடங்கள் எல்லாம் இது பேப்பர் திருத்துற இடத்துல சென்ட்ரல் வேல்யூஷன் இருக்கும். ஒருவேளை அவர் பொய் சொன்னார் என்னமோ எனக்கு தெரியாது, மிகைப்படுத்தி கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் நல்லா இருந்துச்சு. மொத்தமாக உட்காந்து பேப்பர் திருத்துவோம் தெரியுமா உங்களுக்கு? மொத்தமாக உட்காந்து பேப்பர் திருத்தோம்னா என்னன்னா, அந்த இடத்துல தமிழ் பேப்பர், தமிழ் வாத்தியார், இந்த இடத்துல இங்கிலீஷ் வாத்தியார், இந்த இடத்துல மேத்ஸ் வாத்தியார், அங்கிட்ட ஃபிசிக்ஸு, இங்கிட்ட கெமிஸ்ட்ரி, எல்லாருக்கும் கொண்டு வந்து பேப்பர் கட்டு கொடுத்துருவாங்க. எல்லா லாங்குவேஜும் இருக்கும் அதில். பேப்பர் திருத்தணும். இதில் ஒரு தமிழ் வாத்தியாருக்கு தெலுங்கு பேப்பர் வந்துருச்சு. திருத்துறாரு அவர் வாட்க, சொல்லிக்கிட்டே திருத்துறாரு. எழுத்தா எழுதுறாங்க, இப்படி எழுதுனா நிறுத்தல, திருத்துறாரு. அதுக்குள்ள அந்த சூப்பரண்டு பதறி அடிச்சு ஓடியாராப்ல, தெலுங்கு பேப்பர் கட்ட காணோம், தெலுங்கு பேப்பர் கட்ட காணோம். நம்மால் திருத்திக்கிட்டு இருக்காருங்க. இவர் ஓடியா அந்த உத்து பார்த்து, சார் இது தெலுங்கு சார்னு. நான் நினைச்சேன் சார், நான் முதல்ல நினைச்சேன் 30 பேப்பர் திருத்தியாச்சு. அதுக்குள்ள சத்தம் போடாமல் அள்ளிட்டு ஓடி அங்கே தெலுங்கு வாத்தியார் காலையிலேருந்து பல்லு குத்திட்டு உட்காந்துருக்காரு, ஒரு பேப்பரையும் காணோம்னு. அப்புறம் அவர்கிட்ட கொண்டு கொடுத்தோடனே அவர் பிரட்டி பார்த்துட்டு சரியாக தான் திருத்திருக்காரு அப்படின்னாராம். இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? இது உண்மையா பொய்யோ தெரியல நமக்கு. பேப்பர் கேட்டு கொடுக்குறப்ப அவன் சொல்கிறான் பாருங்க, படிச்சா திருத்துறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறான். இருக்கட்டும், அந்த பொண்ணு ஒரு கேள்வி கேட்டுச்சு. இப்போ நாம் காலில் நடந்து போகிறோம், அதே மாதிரி ஆடு மாடு நாய் குரங்கு எல்லாம் காலில் நடந்து போகுது. பறந்து போகிறது பறவை தான், அதுவும் காலில் தான் நடக்குது, நம்மளும் காலில் தான் நடக்கிறோம். அதுக்கு கால்நடைன்னு பேர் வச்சுருக்காங்களே, நமக்கு ஏன் கால்நடைன்னு பேர் வைக்கலை? இது கேள்வி கேட்டது ஒரு பொம்பளை பிள்ளை. எப்படி இருக்கும் பாருங்க, ஒரு வாத்தியார் எவ்வளோ நிராயுதபாணி பார்த்தீங்களா? நம்ம வாட்டுக்கு போயிட்டு நம்ம வாட்டுக்கு வந்தோம்னு இல்லாமல், அதில் தான் பல பேர் என்ன செய்வாங்க தெரியுங்களா? பாடம் நடத்தி முடித்தோடனே இங்கிலீஷில் ஒரு கேள்வி கேட்பாங்க, எனி டவுட் அப்படிம்பாங்க. உடனே அதுக்கு ஒரு ஆன்சர் என்ன தெரியுமா? நோ டவுட். எல்லாம் புரிஞ்சாலும் நோ டவுட் தான். ஒரு மண்ணும் புரியலேன்னு வைங்க, நோ டவுட் தான். அந்த முன்னாடி உட்காந்து ஒரு 5-6 பேர் அப்பாவி பையங்க எந்திரிச்சு சார் அப்படிமா, பின்னாடி இருந்து சட்டையை உட்காரு, பேசாமல் உட்காரு. இன்ன வரைக்கும் ரத்தம் கக்கிட்டு போகிற அந்த மனுஷன் என்ன நீ கேள்வி, நீங்கள் போக சார், உங்களை இல்லை சார். இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? ஆனால் அதுக்கெல்லாம் நாங்கள் என்ன செய்ய வந்துட்டோம்னா, சில நேரங்களில் அதுக்கெல்லாம் ஒரு ஐடியா வச்சுருக்கோம். எப்படின்னா, இப்போ தெரியாத கேள்வியை கேட்டாங்கன்னு வைங்க, சில வாத்தியாருக்கு கோவம் வந்துடும். என்கிட்டே கேள்வி கேட்குறியா, என்கிட்டே கேட்குறியா, நான் தானடா அவடைய சேர்த்து விட்டேன், யோசிச்சு பாடுறா. அவன் பார்ப்பேன், சென்டிமெண்ட்ஸை டச் பண்ணிட்டாரு, உட்காந்துருவேன் பேசாமல். இன்னும் சில வாத்தியார் கேள்வி கேட்டால ஒரு நம்பர் என்ன, நீ முதல்ல எந்திரி, நீ எந்திரி முதல்ல சொல்லுது. ஒன்று அவன் 4 சார் இவன் தான் கேட்க சொன்னேன் அப்படி படக்குன்னு. அவ்வளோ நட்பானவங்களாம் உண்டு. இன்னும் சில வாத்தியார்களுக்கு இந்த மாதிரி செல்ல தெரியும். நான்லாம் சில சமயம் என்ன பண்ணுவேன்னா, இப்படிலாம் அவன் செய்கிறதில்ல, கேள்வி கேட்ட ஆளை பாராட்டி விட்டுறது. அருமையான கேள்வி தம்பி, அற்புதமான கேள்வி, இந்த கேள்வியை நீ கேட்பேன்னு நான் நினச்சேனப்பா, குட் கொஸ்டின், உட்கார் அப்படின்னா உட்காந்துருக்கான். இப்போ பக்கத்தில் இருக்கவன் கேட்பேன், என்னடா அவன் பதிலே சொல்லாட்டி போறாட்டா, நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி. ஆனால் இதை நான் எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. குட் கொஸ்டின், குட் கொஸ்டின் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு என்ன பேர் வைப்பாங்க, இந்த குட் கொஸ்டின் பாரு அப்படின்னு சொல்லி. உண்மையிலேங்க எங்களுக்கு சொந்த பேரே கிடையாது வாத்தியார்களுக்கெல்லாம். நானே கேட்டேன் ஒரு பையன்ட்ட, அடுத்த பீரியட் யார் பீரியட் அப்படின்னேன், நெஞ்சிருக்கு வரை பீரியட் அப்படின்னா. எனக்கு ஆச்சரியம், அவர் சொல்லிக் கொடுக்குற நெஞ்சில் நிற்குமே அப்படின்னு பார்த்தா, அவர் பேண்ட் நெஞ்சுக்கு போட்டுக்காருங்க பாவம். அவர் அது இறங்காமல் நிற்குமா, அதான் நெஞ்சிருக்கு வரைன்னு வச்சுருக்காங்க. சரி, இந்த கேள்விக்கு வாங்க. அந்த பிள்ளை எப்படி கேட்குது? மாடு ஆடும் காலில் தான் நடக்குது, அது கால்நடைங்கிறோம். நம்ம காலில் தான் நடக்கிறோம், நம்மளையும் கால்நடைன்னு தான் சொல்லணும், ஏன் மனுஷங்கிறாங்க? எனக்கு ரொம்ப கொஞ்சம் திணறிட்டு அப்புறம் வாரியார் சாமி சொன்னது எனக்கு ஞாபகம் வந்ததுங்க. அவர் இதே மாதிரியான கேள்விக்கு, நீங்கள் என்ன தெரியுங்களா, கிருபானந்த வாரியார் மாதிரியான ஒரு மிகப்பெரிய அறிவுஜீவியை பார்க்க முடியாதுங்க. 10,000 பாடல்களுக்கு மேல் நினைவாற்றல் மிக்கவர். ஒரு முறை நான் கேட்டேன் அவர்கிட்ட, சாமி எந்த கேள்வி கேட்டாலும் உங்களால் சொல்ல முடியுதே, எந்த தலைப்பிலையும் பேசுகிறீங்களே, அதுக்கு என்ன ஆற்றல்னு கேட்டேன். ரொம்ப சிம்பிள் அப்படின்ட்டார் அவர். வாட்டர் டேங்கை ஃபுல் பண்ணி வச்சுக்கோ. எது வாட்டர் டேங்கு? மூளை ஃபுல் பண்ணி வச்சுக்கோ, எந்த குழாயை திறந்தாலும் தண்ணி வரும். பார்த்தீங்களா என்ன ஆச்சரியமான விஷயம்? எந்த சப்ஜெக்ட்லேயே பேசணுமா அது. அவர் சொன்னார், ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம இங்கே இப்போ போகிறோம்னு வச்சுக்கோங்க,
போகிறப்ப எங்கே போகிறீங்கன்னு கேட்டால் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். எங்கே போகிறோம்? கடைக்கு போகிறோம் சொல்லலாம், மாமா வீட்டுக்கு போகிறோம் சொல்லலாம், இன்றைக்கி ஒருத்தர் வரேன்னு இருக்காரு அவர் பார்க்க போகிறோம் சொல்லலாம், இன்றைக்கி 3 பேர் பேசுகிறாங்க கேட்க போகிறோம் சொல்லலாம். ஒன்றுமே இல்லை, சும்மா போகிறேன் சொல்லலாம். இப்போ நம்ம போகிற போக்க நம்ம மனசு தீர்மானிக்குது. அதனால் நம்ம என்ன அப்படின்னா, மனத்தால் இயக்கப்படுபவர்கள் ஆதலால் நாம் மனிதர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, மனத்தால். மாடு அப்படி இல்லை. ஒரு மாடு என்னன்னு கேட்டு பாருங்கள், எங்கே போகிறேன்னு கேட்டு அது என்ன செய்யும்? நான் எங்கள் பெரியப்பா வீட்டில் இன்னைக்கு விருந்து அங்கே போகிறேன்னு சொல்லுமா? இல்லை, அது கால் போன போக்கில் போவதால் அதுக்கு கால்நடை என்று பெயர். மனம் தீர்மானிப்பதால் நம்மை மனிதர்கள் என்று சொல்லுகிறார்கள். மனம்தான் நமக்கு இது பண்ணணும். அதை பற்றி தான் சொன்னார். மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம்னா. இந்த உலகத்தில் செய்ய முடியாத வேலைகள்னு ஒரு பட்டியல் போட்டாருங்க தாய்மானர் சுவாமி. அவர் என்னென்ன பட்டியல் போட்டுட்டு அந்த பட்டியலை பூரா டிக் அடிக்கிறாரு. அதான் ஆச்சரியம். எதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்கிறோமோ அதெல்லாம் சொல்கிறாரு. அதாவது கிறுக்கு பிடிச்ச யானை அடக்க முடியாதா? அடக்க முடியுமா? ஒரு கேள்வி கேட்குறாரு. முடியாது, ஆனால் முடியும். அதே மாதிரி எப்படி கரடி சிங்கம் புலியெல்லாம் அடக்க முடியாதா? முடியாது, ஆனால் முடியும். இப்படி வரிசையாக சொல்கிறாரு. தகரத்தை தங்கம் பார்க்க முடியாதா? முடியாது, முடியும். எதுதாயா முடியாது? சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறமருது அப்படின்னார். கந்துக மதக்களிரை வசமாய் நடத்தலாம். கந்துக மதக்களிறு, களிர்னா யானை. மதம் கொண்ட யானை அடக்க முடியுமா? கந்துக மதக்களிரை வசமாய் நடத்தலாம். கரடி வெம்புலி யானையும் கட்டலாம். ஒரு சிங்கம் முதுகின் மேற் செல்லலாம். கட்சவி எடுத்தாட்டலாம். கட்சவி நினைந்துறீங்களா? பாம்புக்கு பேர் கட்சவி. பாம்புக்கு காது கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ணு தான் அதுக்கு செவியான், அதனால அது கட்சவின்னு பேர். இப்போ கூட வாட்ஸ்அப்புக்கு கட்சவின்னு போடுறாங்க. தினமணியில் பார்த்தீங்கன்னா கட்சவின்னு போட்டால் நீங்கள் பாட்டுக்கு பாம்பு நினைக்கப்படாது. வாட்ஸ்அப்புக்கு தமிழ் வாட்ஸ்அப், அடுத்து என்னன்னு தான் அர்த்தம். ஆனால் இவங்க எப்படி மொழி போயிருக்காங்கன்னா, காதில் நம்ம கேட்கல, கண்ணில் பார்க்குறோம், அதான் வாட்ஸ்அப்பா. வாய்ஸ் மெசேஜ்னா வேற, வாட்ஸ்அப்னா கண்ணில் பார்க்குறோம். கட்சவி எடுத்து ஆட்டலாம். பாம்பை கையில் பிடிச்சி ஆட்ட முடியுமா? வெந்தலில் ரதம் வைத்து 5 லோகத்தையும் வேதித்து விட்டுண்ணலாம். அப்படின்னா என்ன தெரியுங்களா? அல்கமி. இப்போ நீங்கள் தகரம் இருக்குல்ல, அது தங்கமாக மாற்றலாமா? அந்த காலத்தில் பச்சளைகளை அப்படின்னாங்கன்னா ஒரு நிமிஷத்தில் என்ன ஆகுமா? தகரம் தங்கமாக மாறுமா. இதுதான் அல்கமி. இதெல்லாம் செய்ய முடியுமா? எது முடியாதுன்னு கேட்டால், சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறமறி சித்தாகியன் அறிவான தெய்வமே தேசோமயானந்தமேன்னு சொல்கிறார். இப்போ இந்த மனசை அடக்கி உட்கார்ற மாதிரி ஒரு கஷ்டம் உலகத்தில் எதுவுமே இல்லை. இதுதான் உண்மைங்கிறாங்க. இப்படி யோசிச்சு பாருங்களேன். செருப்பை நீங்கள் உள்ளே போட்டு வரலாம்னு சொல்லிட்டா ஒரு மாதிரியும், வெளியே தான் போட்டுட்டு உள்ளே வரணும்னு சொல்லியிருந்தா என்ன ஆகும் தெரியுமா? உட்காந்தே இருப்போம், அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம். நான் மதுரையில் பார்த்தேங்க. முருகன் உட்காந்துருக்க இடத்துல இருக்காரு. வெளியில் செருப்பு கழட்டி போட சொல்லியிருக்காங்க. ஒருத்தன் ஓடிட்டு வர்றாங்க. முருகன்கிட்ட போவேன், செருப்புட்ட வருவான், திருப்பி ஓடுவான். கடைசியில் என்ன சரிங்களா? முருகன்கிட்ட நின்று செருப்பை கும்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்படியே செருப்புட்டுக்கிட்டு முருகன் கும்பிட்டா பரவாயில்ல. அதில் ஒருத்தர் கூட வந்தவர் கேட்குறாரு, எதுக்கு இப்படி ஓடிட்டு வர்றாரு? செருப்பு 500 ரூபா செருப்பு காணாம போயிடும். அதுக்காக இப்படியே ஓடுவாங்க. இந்த மாதிரி என்னைய பாரு கழட்டி கக்கத்திலே வச்சுட்டு உள்ளே வந்துட்டேன். தப்பே இல்லை. நானும் என் மனைவியும் கல்யாணத்துக்கு போயிருந்தோம் காரைக்குடியில். பெரிய கல்யாணம், 500-600 பேர். செருப்பு வெளியே கழட்டி போட்டு சொல்லிட்டாங்க. என்ன வீட்டுக்குள்ளே தான் கல்யாணம் நடக்கும். செருப்பு போட்டாச்சு. திடீர்னு ஃபோன் வந்துச்சு. சரி ஊரெல்லாம் கேள்வி பண்ணுறோம், நம்ம பேசக்கூடாதுன்னு வெளியே போய் செருப்பை போடலான்னு போய் பார்த்தா எங்கன்னா போட்டோம்னு தெரில. 500 செருப்பு கிடக்குது. திருப்பி வந்து மனைவிட்டு கேட்டேன், அது எங்கே போட்டோம்னு தெரியலையான்னு. அவங்க ஒன்று சொன்னாங்க, இந்த பாருங்க அந்த படி ஏறுறோம்ல அந்த இடத்துக்கு போய் பாருங்களேன். அங்கே போய் பார்த்தேன், அங்கே ஒரு 300 செருப்பு கிடக்குது. திருப்பி வந்தேன், அங்கேயும் கிடக்குது. நல்லா கவனிங்க, தண்ணி திருகி விடுறோம்ல குழா, அதுக்கிட்ட படி இருக்குல்ல, அதுக்கிட்ட நம்ம செருப்பை பாருங்கள். பெண்களுக்கு எவ்வளோ ஞாபக சக்திங்க பாருங்கள். ஒரு பொருளை வைக்கிறப்பே சுற்றுச்சூழலில் கவனிக்கிறாங்க. அதனால தானேங்க கல்யாணத்துக்கு பெண் பார்க்க வர்றப்ப நீங்கள் 1/2 நிமிஷம் தானே மாப்பிள்ளையை பார்ப்பீங்க. 1/2 நிமிஷம் தான். 6 மாதம் கழித்து கல்யாணம் நடக்கும். கரெக்டாக ஃபஸ்ட் நைட்டில் கேட்பீங்க, அந்த லூஸ் மாதிரி திருச்சவ தானே உங்கள் அக்கா அப்படிம்பீங்க. ஆமாம் இல்லை அப்படிம்பா. அப்புறம் என்ன சொல்லுவேன் அந்த நேரத்தில்? ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ நான் என் செருப்பை கண்டுபிடிச்சி காலுக்குள்ளே மாட்டை போனேன் பாருங்க. பின்னாடி இருந்த ஒருத்தர் என் தோள்பட்டையை பிடிச்சிக்கிட்டான். அந்த செருப்பை நான் பார்த்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறா. அவன் என்ன நினச்சிருக்கான்? என்னை செருப்பு திருடுறவன் நினச்சிருந்துருக்கான். நான் வேறு இங்கிட்ட அங்கிட்டு போயிட்டு வரேன்னா நல்ல செருப்பை தட்டுறனாக்குன்னு சொல்லிட்டு
நான் அவனை இங்கே இது ஏன் செருப்பு அப்படின்னேன். நானும் அப்படித்தான் சொல்லுவேன் அப்படிங்கிறா. நல்ல வேளை அவங்க வந்திருக்கானோ என்னமோ தெரியல. இப்போ கூட பார்த்தாலும் கேட்பேன், இந்த செருப்பை எங்கே எடுத்தது அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க?